தோழர். ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம். என்ன தோழர் சோகமாக இருக்கீங்க? இன்றைக்கி நான் பார்த்த சம்பவம் என் மனசு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு தோழர். அப்படி என்ன தோழர் பார்த்தீங்க? சின்ன பசங்க கல் உடைக்கிறதும் கூலி வேலை செய்கிறதும் பார்க்கும்போது மனசு வேதனையாக இருக்குது தோழர். ஆமாங்க தோழர், சின்ன பசங்க நிறைய பேர் பிச்சை எடுக்க நான் பார்த்துருக்கேன். இதுக்கு என்ன தான் வழி? கல்வி மட்டும்தான் ஒரே வழி. நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து ஏன் ஒரு இரவு பள்ளி ஆரம்பிக்க கூடாது? இந்த யோசனை ரொம்ப நல்லா இருக்கு, கண்டிப்பாக செய்யலாம். அதுக்கு பொருளாதாரத்துக்கு என்ன பண்ணுறது? என்ன பொருளாதாரம்? நம்ம நம்பிக்கை மட்டும் போதாதா? கல்வி தான் சமூக மாற்றத்துக்கான ஒரே தேர்வுன்னு சொல்லிட்டு பாபா சாஹிப் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. இதுக்கு சரியான ஒரு இடம் வேணுமே தோழர். எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்குது, அங்கே வேணா போய் கேட்டு பார்ப்போமா? சரிங்க தோழர், போகலாம். வணக்கம் ஐயா. வணக்கங்க, சொல்லுங்க ஐயா, நாங்கள் டியூஷன் சென்டர் நடத்தலான்னு இருக்கோம். அது இங்கே நடத்துறதுக்கு அனுமதி கொடுப்பீங்களா? இங்கே டியூஷன் நடத்துக்கலாம் அனுமதி கொடுக்கறது இல்லை. தோழர் இங்கே வாங்க. சொல்லுங்கள் தோழர். தோழர், நேற்று போன இடம் கிடைக்குன்னு நினச்சேன். இப்படி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. நீல பண்பாட்டு மையம் மூலமாக பா ரஞ்சித் அண்ணன் இரவு பாடசாலை நடத்துகிறாரு. அவர்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார். சரிங்க தோழர், இதை பற்றி அவர்கிட்ட எப்படி பேசுறது? உதயணன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட பேசினா சரியாக இருக்கும். நான் ஜேபி மண்ணா. ஜெய்பீம் பிரதர், சொல்லுங்க. ஒரு சின்ன உதவி கேட்கலாம் தான் கால் பண்ணேண்ணே. சின்ன பசங்க கல் உடைக்கிறதும் கூலி வேலை செய்கிறதும் ஸ்கூல் கூட போக வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்கண்ணே. அவங்களுக்கு ஸ்கூலில் சேர்த்துக்கிட்டு அப்படியே ஒரு இரவு பாடசாலை அமைச்சு கொடுத்தா அவங்களுக்கு கல்விக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும்ண்ணா. ரஞ்சிதனை கொஞ்சம் பேசிட்டு சொல்லுங்கண்ணா. அண்ணங்கிட்ட பேசிட்டு சொல்கிறேன் பிரதர். தேங்க்ஸ்ண்ணா. ஜெய்பீம்ண்ணா. சரிப்பா. ஜெய்பீம்ண்ணா. ஜெய்பீம் பிரதர், அண்ணங்கிட்ட பேசிட்டார். ஓகேண்ணா. ஓகே சொல்லிட்டாரு. சரிண்ணா. நீங்க பசங்களை ஸ்கூல்ல சேர்த்துட்டு நீலம் இரவு பாடசாலை ஸ்டார்ட் பண்றதுக்கு பிளான் பண்ணிடுங்க. ரொம்ப மகிழ்ச்சிண்ணா. ஜெய்பீம்ண்ணா. ஜெய்பீம். அண்ணன்கிட்ட பேசிட்டேன், அண்ணன் ஓகே சொல்லிட்டாரு. வா சின்ன பசங்களை போய் பார்க்கலாம். அப்படியாண்ணா? மகிழ்ச்சிண்ணா, வாங்க போகலாம். பாப்பா, உங்களை ஸ்கூலில் சேர்த்து விட்டா நல்லா படிப்பீங்களாம்மா? படிக்கலாமா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமை யான். கல்வி என்பது வெறும் பட்டம் வாங்குவதற்கு அல்ல, மாற்றுவதற்கான ஆயுதம். அம்பேத்கர் சொன்ன பாதையில் நடப்போம், படிப்போம், சிந்திப்போம், முன்னேறுவோம். புத்தகத்தை கையில் எடுத்தவன் தனது எதிர்காலத்தை தனது கையில் எடுத்தவன். ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம். பாபா சாஹிப் அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மற்றும் விளிம்பு நிலை மக்களின் முன்னேற்றத்திற்கு கல்விதான் ஒரே தீர்வு என்று நம்பினார். சாதிய கொடுமைகளிலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் ஒரு மனிதன் தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டுமென்றால் அவனுக்கு அறிவு மிக அவசியம். அதனால்தான் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்ற தனது வரலாற்று சிறப்புமிக்க முழக்கத்தில் கற்பி என்ற வார்த்தைக்கு அவர் முதலிடம் தந்தார். ஜெய்பீம், நீலம் பண்பாட்டு மையம், குடியாத்தம்.